ஹை ஃப்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம தமிழக மின் வாரியம் ஒரு புதிய வசதிய வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ்எம்எஸ் மூலமா நீங்க ஈஸியா ஈபி பில் பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஈபி எம்ப்ளாயி வந்து ரீடிங் எடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி வரும். ஒரு மெசேஜ் வரும். அதில லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஆன்லைன்ல ஈஸியா பே பண்ணிக்கலாம். இந்த வசதிய வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன்ல பே பண்றதுக்கு நீங்க யுபிஐ ஆப் மூலமா பே பண்ணிக்கலாம். இல்ல டெபிட் கார்டு மூலமா பே பண்ணிக்கலாம். இல்ல நெட் பேங்கிங் மூலமா பே பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், இப்ப பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு தமிழ்நாடு முழுக்கமே வந்து 19,484 ஸ்பெஷல் பஸ் வந்து விட்டுருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம், தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய எஸ்இடிசி பஸ்ஸுகள்லாம் கிளாம்பாக்கத்துல இருந்து கிளம்பும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈசிஆர் மார்க்கமா செல்லக்கூடிய எஸ்இடிசி பஸ்ஸுகள்லாம் கோயம்பேடுல இருந்து தான் கிளம்பும் சொல்றாங்க. இந்த சிறப்பு பேருந்துகள்லாம் 18ஆம் தேதி வரைக்கும் இயக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஆம்னி பேருந்துகள்லாம் அடிஷனலா ஏதாச்சும் கட்டணம் வசூல் பண்ணாங்கன்னா, பயணிகள் புகார் தெரிவிக்கலான்ட்டு தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த நம்பருக்கு நீங்க புகார் தெரிவிக்கலான்னா 9445014450. அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் குடுத்துருக்காங்க 9445014436. இந்த 2 நம்பர்ல நீங்க கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்த விஷயம், பொங்கல் பரிசு தொகை விஷயமா உயர்நீதிமன்றம் ஒரு புதிய உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. என்ன உத்தரவுன்னு கேட்டீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து அந்த ரூ. 1000 குடுக்குறான் பார்த்தீங்களா, அது பேங்க் அக்கவுண்ட்ல செலுத்துவது விஷயமா தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும்ன்ட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்த விஷயம், அடுத்த ஆண்டு பொங்கல் தொகுப்புல சர்க்கரைக்கு பதிலா வெல்லம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்ட்டு நீதிமன்றம் தெரிவித்திருக்காங்க. இந்த 2 விஷயமாவும் தமிழக அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்ன்ட்டு உயர்நீதிமன்றம் வந்து கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமா வந்து ரூ. 1000 பேங்க் அக்கவுண்ட்ல செலுத்துறது இப்ப கடைசி நேரத்துல திடீர்னு வந்து மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் வந்து இந்த சர்க்கரைக்கு பதிலா வெல்லம் குடுத்தா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக அரசு பரிசீலிப்பாங்களா இல்லையான்ட்டு. நம்ம பள்ளி கல்வித்துறை வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் சூப்பரான குட் நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா 20,000 அரசு தொடக்க பள்ளிகள்ல ஸ்மார்ட் கிளாஸும் தொடங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ்க்கு ரூ. 81,00,00,000 செலவுல கையடக்க கணினிகள வந்து குடுக்க போறாங்க. அதாவது டேப் குடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகள படிக்கும் மாணவர்களுக்கு நவீன முறையில கல்வி கற்பிப்பதற்காக ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்க போறாங்க. அதுவா கூட இன்டர்நெட் வசதியும் வந்து குடுக்க போறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லயும் வந்து கண்டிப்பா இன்டர்நெட் வசதி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக பிஎஸ்என்எல் நிறுவனத்தா கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் மாசம் மாசம் ரூ. 1,500 என்ற கட்டணத்துல வந்து இந்த இன்டர்நெட் வசதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் வசதியும் வந்து நல்ல ஸ்பீட்ல இருக்கணும்ட்டு கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகள்ல பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் அடுத்த கட்டமா கையடக்க கணினிகள் வழங்கவும் முடிவெடுத்திருக்காங்க. அடுத்த விஷயம், தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா பெட்டி கடைகள்லயும் யாராச்சும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் சட்டவிரோதமான லாட்டரி விற்பனை பண்ணாங்கன்னா, இவையெல்லாம் கண்டறியப்பட்டா உடனடியா அந்த கடைக்கு சீல் வைத்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்ட்டு உயர்நீதிமன்றம் அதிரடியா உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்த தகவல் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்லாம் தமிழக அரசுக்கு எதிரா அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்துல ஈடுபட போறாங்களாம். டீச்சர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு 10 அம்ச கோரிக்கைய வலியுறுத்தி பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்துல ஈடுபட போறாங்களாம். வருகிற 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மாவட்ட தலைநகரங்கள்ல மறியல் போராட்டம் நடைபெறும் சொல்றாங்க. அந்த போராட்டத்திலயும் தமிழக அரசு வந்து செவி சாய்க்கலன்னா, பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும்ன்ட்டு ஜாக்டோ ஜியோ தரப்புல தெரிவிக்கிறாங்க. பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு அப்புறமும் தமிழக அரசு வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்காம இருந்தாங்கன்னா, மார்ச் மாசம் 1ஆம் தேதி +2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அந்த பப்ளிக் எக்ஸாம் புறக்கணிக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு அதிரடியா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டா வரும் 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து துறை சங்கங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஜாக்டோ ஜியோ வந்து போராட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தமிழக அரசு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமா அமைந்திருக்காம். ஸோ தமிழக அரசு வந்து இவங்களுடைய கோரிக்கை விஷயமா பரிசீலனை பண்ணி முடிவெடுப்பாங்களா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பதிவு மூலமா நான் ஷேர் பண்ண தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.